நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள சுவாமிநாதன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். நம்ம உடம்புல சூரிய ஒளி படணும், வியர்வை வெளியேறணும். நம் உயிரை காப்பதில் வியர்வைக்கு முக்கிய பங்கு இருக்கு. வெப்பத்தால் உடல் உறுப்புகள் பாதிக்கப்படாமல் இருக்கவும், உடலின் உப்பு தண்ணீரின் அளவை சமநிலையில் வைக்கவும் வியர்வை வெளிப்படுது. எல்லா விலங்குகளுக்கும் வியர்வை சுரப்பிகள் உள்ளன. 2 வகையான சுரப்பிகள் இருக்கு. ஒன்று உடல் பகுதி வியர்வை சுரப்பி, 2வது முடிப்பகுதி வியர்வை சுரப்பி. மனிதனுக்கும் மனித குரங்கு இனத்துக்கும் உதடு போன்ற சில பகுதிகளை தவிர உடல் முழுவதும் 2 சுரப்பிகளும் உள்ளன. மனித குரங்கு சாராத மற்ற விலங்குகளுக்கு கை கால் பாத பகுதிகளில் மட்டும்தான் வியர்வை சுரப்பிகள் அமைந்துள்ளன. சுவாமிநாதன் ஐயா, நமக்கு இந்த விவரமெல்லாம் முழுசா தெரியல. வெளியே போறோம் வர்றோம், வெயில் நேரத்தில் அதிகமாக வேர்க்குது, துணியால தொடச்சிக்கிறோம், அல்லது வீட்டுக்கு வந்து குளிக்கிறோம். வியர்வை வேர்க்குதா, தண்ணி வெளியேறுதா, உடல் வெப்பம் அதிகரிக்குதான்னு நாம் அதை பற்றியெல்லாம் நினைக்கிறதில்ல, கவலைப்படுறதில்ல. இந்த வியர்வை வேர்ப்பது என்பது நமது நாட்டை போல வெப்பமண்டல பகுதிகளில் தான் அதிகம் நடைபெறும். வியர்வைக்கு வாசனை கிடையாது. நம் உடம்புல இருக்கும் எண்ணெய் சுரப்பிகள் சுரக்கும் எண்ணெய் போன்ற திரவத்துடன் வியர்வையும் கலந்து பாக்டீரியா போன்ற நுண்கிருமிகளும் சேர்றதுனால வியர்வையில துர்நாற்றம் வீசுது. அதனால தான் சுத்தபத்தமா இருக்கணுங்கிறது. வியர்வை சுத்தபத்தம்னு கடுதாசில எழுதும் போது நம்ம நண்பர் திலக் ஒரு செய்தி சொன்னார். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால இன்னும் சில தகவல்கள். நம்ம உடம்புல சூரிய ஒளி படணும். சூரிய ஒளியிலிருந்து நமக்கு வைட்டமின் டி கிடைக்குது. சூரிய ஒளி படலன்னா நம் எலும்புகள் வலுவிழக்கும். வைட்டமின் டினால என்ன நன்மை? உடம்புல இருக்கும் அனைத்து எலும்புகளுக்கும் கடினத்தன்மையையும் பலத்தையும் கொடுக்குது வைட்டமின் டி சத்து. குறிப்பா இக்கால இளவட்டங்கள்லாம் சூரிய ஒளியை உடம்பு மேல பட விடுறதே இல்லை. மைதானத்துக்கு போய் விளையாடுறதே கிடையாது. உடம்புலேருந்து வியர்வைங்கிறது வெளியேறதே இல்லை. இதனால் ஏற்படும் விளைவுகள் என்ன? நடுத்தர வயசுல ஆஸ்டியோபோரோசிஸ் என்ற வியாதி வருது. அதாவது எலும்புகள் பலத்தை இழந்து கொஞ்சம் அடிபட்டாலும் எலும்பு உடைஞ்சி நொறுங்கி போற அளவுக்கு பலவீனம் அடைஞ்சிடுது. குழந்தைகள் மேல சூரிய ஒளி படணும். சின்ன குழந்தைகள் மேல. நம்ம வீட்டுல பெரியவங்க சின்ன குழந்தைகளை காலை நேர வெயில்ல கொஞ்ச நேரம் வைத்திருந்து கொண்டு போக சொல்லுவாங்க. இதனால கண் பார்வை மேம்பட்டு உடல் உபாதைகள் வராம பாத்துக்கலாமா. எல்லாம் சிந்திச்சு தான் சொல்லியிருக்காங்க அந்த காலத்துல. சரி சுவாமிநாதன் ஐயா, கடுதாசியை நிறைவு செய்யறதுக்கு முன்னால நம்ம நண்பர் சொன்ன செய்தி என்னன்னு தெரிஞ்சுக்குவோமா? தினமும் ராத்திரில படுக்கும்போது வெறும் உடம்போட 2 கையை தலைக்கு மேல தூக்கி வச்சு தூங்குவாராம் நண்பர். பக்கத்துல படுக்கிற நண்பரின் மகன் சொல்லுவாராம், அப்பா அந்த ஃபேக்டரியை கொஞ்சம் மூட, பக்கத்துல படுக்கவே முடியலம்பாராம். பாத்தீங்களா குறும்புகார பசங்களை. இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.